மேஷம். நீண்ட நாட்களாக இழுபறியில் இருந்த வேலைகள் ஒரு முடிவுக்கு வரும். உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும். ஆரோக்கியத்தில் சிறு முன்னேற்றம் ஏற்படும். தேவையற்ற செலவுகளை கட்டுப்படுத்தவும். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு சனீஸ்வர பகவானுக்கு எள் தீபம் ஏற்றி வழிபட இன்னல்கள் குறையும். ரிஷபம். நண்பர்கள் மற்றும் உறவினர்களால் அனுகூலம் உண்டாகும். வியாபாரத்தில் புதிய மாற்றங்களை செய்து லாபம் ஈட்டுவீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். உற்சாகமான நாள். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. வழிபாடு மகாலட்சுமிக்கு துளசி அல்லது மல்லிகை பூ சார்த்தி வழிபட செல்வம் பெருகும். மிதுனம். உத்தியோகத்தில் உங்கள் வேலைப்பளு சற்று அதிகரிக்கும். ஆனால் அதற்கேற்ற அங்கீகாரம் கிடைக்கும். பேச்சில் நிதானம் தேவை. பழைய நண்பர் ஒருவரை சந்தித்து மகிழ்வீர்கள். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு மகாவிஷ்ணுவுக்கு ஓம் நமோ நாராயணா மந்திரம் சொல்லி வழிபடவும். கடகம். அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் நாள். பூர்வீக சொத்து விவகாரங்களில் சாதகமான சூழல் நிலவும். தந்தையார் வழியில் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். பயணங்களின் போது கவனம் தேவை. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. வழிபாடு அம்மன் கோவிலில் விளக்கேற்றி வழிபட மன அமைதி கிடைக்கும். சிம்மம். எதிலும் சற்று கவனமாக செயல்பட வேண்டிய நாள். புதிய நண்பர்களிடம் அந்தரங்க விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். பொறுமை வெற்றியை தரும். வரவுக்கு மிஞ்சிய செலவுகள் வரலாம். அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்ட திசை கிழக்கு. வழிபாடு சூரிய பகவானை காலையில் வணங்கி வர கஷ்டங்கள் விலகும். கன்னி. கணவன் மனைவியிடையே ஒற்றுமை பலப்படும். கூட்டுத் தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வெளிவட்டாரத்தில் உங்களின் மதிப்பும் மரியாதையும் உயரும். இனிய செய்திகள் வந்து சேரும். அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு விநாயக பெருமானுக்கு அரகம்புல் மாலை சார்த்தி வழிபட நன்மைகள் கூடும். துலாம். உங்களின் புத்திசாலித்தனத்தால் சிக்கலான பிரச்சனைகளை தீர்ப்பீர்கள். பழைய கடன்கள் தீர வழி பிறக்கும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகள் உங்கள் திறமையை பாராட்டுவார்கள். அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு துர்க்கையம்மனை வணங்கி வர எதிர்ப்புகள் விலகும். விருச்சிகம். பிள்ளைகளால் மகிழ்ச்சியான செய்திகள் வரும். சொத்து விவகாரங்களில் சுமூகமான தீர்வு கிடைக்கும். புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டு. தன்னம்பிக்கை உயரும். அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட திசை தெற்கு. வழிபாடு முருகப்பெருமானுக்கு செவ்வரளி மலர் சார்த்தி வழிபட காரிய வெற்றி கிட்டும். தனுசு. ஆன்மீக நாட்டம் கூடும். பெரியோர்களின் ஆசி உங்களுக்கு நல்வழி காட்டும். பூர்வீக சொத்து விவகாரங்களில் சுமூகமான தீர்வு கிடைக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் கூடும். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் நிற மலர்களால் அர்ச்சனை செய்யவும். மகரம். கடின உழைப்பால் வெற்றிகளை குவிப்பீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழல் நிலவும். நிலுவையில் இருந்த பாக்கிகள் வசூலாகும். ஆரோக்கியம் மேம்படும் நாள். அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட திசை வடக்கு. வழிபாடு ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சார்த்தி வழிபட பயம் நீங்கும். கும்பம். புதிய தொழில் தொடங்க எடுக்கும் முயற்சிகள் கைகூடும். லாபகரமான செய்திகள் வந்து சேரும். நண்பர்களுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும். கௌரவம் உயரும். அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட திசை மேற்கு. வழிபாடு கால பைரவரை வணங்கி வர தடைகள் நீங்கும். மீனம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள். உங்களின் பேச்சுக்கு தனி மதிப்பு கிடைக்கும். சுப செய்திகள் இல்லம் தேடி வரும். பழைய கடன்கள் தீர வழி பிறக்கும். அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு. வழிபாடு ஸ்ரீரங்கநாதரை அல்லது பெருமாளை வழிபட
சகல சௌபாக்கியங்களும் கிட்டும்.